மகிழ்ச்சி. கால் டிக்கெட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? நம்ம ஒரு கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். கால் டிக்கெட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அனுப்பிச்சி விட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 40 மார்க் எடுத்தவர். இது இந்த இதில் வந்து 50க்கு 40 P+ எடுத்தவங்களுக்கு சேலத்துக்கு வந்த கால் டிக்கெட்டு. அதே போல் 23 மார்க் எடுத்தவங்களுக்கும் வந்திருக்கு. பிசிக்கு 23 மார்க் எடுத்தவர்களுக்கும் வந்திருக்கு. ஓகேவா? அதனால வந்து ஒரு 20-22க்கு மேலே எடுத்தவங்க கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு செப்டம்பர் 22 அக்டோபர் 22 வரைக்கும் ஒரு மாதம் வந்து இந்த செய்முறை தேர்வு எங்கள் திருச்சியிலையும் கும்மிடிப்பூண்டிலையும் நடைபெற போகுது. சரிங்களா? திருச்சி கும்மிடிப்பூண்டி. நான் காட்டிக்கிட்டு வந்த டீட்டெயில் சொல்கிறேன். பிஎஸ்சிக்கு 23 எடுத்த நபருக்கும் வந்திருக்கு, 40 எடுத்த நபருக்கும் வந்திருக்கு. ஓகேவா? அதனால யாருமே பயப்பட வேண்டாம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, என்னென்ன கொண்டு போனோம்? நம்ம கிட்ட வந்து ஏற்கனவே எஸ்சிடிசியில் ரன்னிங் ஸ்டாஃப் ஏற்படவே இருக்காங்க. அவங்களோட கேட்டு தான் நான் வீடியோவே பண்ண போறேன். ஓகேவா? ஏன்னா போன வட்டம் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணவங்க, செய்முறை அட்டன் பண்ணவங்க. சரிங்களா? நிறைய பேரோட வாய்ஸ் நோட்ஸும் இனிமேல் நம்ம காணொலியில வரப்போகுது. அதனால மதுரை டிஎன்பிசி அகாடமி இந்த நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு 10 நாள் இருக்கு. 10 நாள் டைம் போதும் நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னா சொல்றேன். நீங்க நோட் பண்ணி ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய 10th எல்லாரும் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஹைட்டு 160 சென்டிமீட்டர் இருக்கணும். உயரம் 160 சென்டிமீட்டர். வெயிட் வந்து 50 கிலோ. ஸோ இவங்க தான் உள்ளவே போகணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்னது, ஹைட்டு 160 சென்டிமீட்டர், வெயிட் 50 கிலோ இருந்தால் போதும். அதாவது செல்லத்தக்க ஹெவி லைசன்ஸ் வச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எய்டு, அப்புறம் பேஜ் போட்டு தான். பேஜுங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் போடுறதுக்காக, நம்ம ஓட்டுறதுக்காக நம்ம போட்டிருப்போம். பிகினிங்கில் நீங்கள் லைட் லைசன்ஸ் எடுத்து பேஜ் போட்டு தான் அடுத்து பண்ணுவீங்க. அந்த பேஜ். சரிங்களா? அதான் பொது பணிவில்லை. மினிமம் 24, அது 24 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஐஐடி படிச்சவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? பொறுமையா கேளுங்க, அவசரம் இல்லை. குறைஞ்சபட்சம் 24 வயது இருக்கணும். அதிகபட்ச வயது வந்து 45 வயதுக்குள். யார் யாருக்கு? எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி. அதாவது 24 பூர்த்தி ஆகியிருக்கணும், 45 வயசுக்குள்ள இருக்கணும். ஓப்பன் கேட்டகரி வரவங்க அவங்களுக்கு 40க்குள்ள இருக்கணும். ஓப்பன் கேட்டகரினா அது இடஒதுக்கீடு இல்லாத பிரிவினர். சரிங்களா? அது எஃப்சி, ஃபார்வர்டு கமிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 40 வயசுக்குள்ள இருக்கணும். முன்னாள் இராணுவத்தினருக்கு ஓசி, முன்னாள் எக்ஸ் ஆர்மியா இருந்தாங்கன்னா முன்னாள் ஓசி பிரிவினர் 50 வயதும், எஸ்சி எஸ்டி பிரிவினர் பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 55 இருக்கணும். எக்ஸ் ஆர்மிக்கு. ஓகேவா? எக்ஸ் ஆர்மிக்கு 55 வயசு இருக்கு. அப்புறம் வந்து லைசன்ஸ், ஹெவி லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் எடுத்து 20/4/2025 அன்று, அது ஏப்ரல் 20 முன்னாடில இருந்து குறைஞ்சபட்சம் 18 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ 18 மாசம், அது ஏப்ரல் 20 சரிங்களா? அதுல இருந்து ரிவர்ஸ்ல 18 மாசம் முன்னாடி லைசன்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். ஓகேவா? ஐஐடி மூலமா படிச்சவங்களுக்கு அந்த 24 வயசுங்கிறது கிடையாது. அதே போல எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஐஐடியில் முடிச்சவங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட். ஸோ ஐஐடி முடிச்சவங்களுக்கு அந்த 24 வயது பூர்த்தி ஆகிக்கிற நிபந்தனை கிடையாது. அதே போல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை. சரி, என்னென்ன கொண்டு போனோம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரிஜினல், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல நேற்றே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்
அது மஞ்சள் கலர் அட்டை, வெள்ளை கலர் அட்டையில் கொடுத்துருப்பாங்க. அது இருந்தாலும் ஓகே தான். இதுக்காண்டி புதுசாக ஒன்றும் எடுக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ வாங்குறவங்களுக்கு கம்ப்யூட்டர் மூலமாக ஃபோட்டோ ஒட்டி தான் வருது. ஆனால் ஏற்கனவே பழைய ஆட்களுக்கு எல்லாமே மஞ்சள் அட்டை, வெள்ளை அட்டை அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பழைய சாதி சான்றிதழ் இருந்து அதைத்தான் அப்ளிகேஷனை சொல்லியிருக்கீங்க அப்படின்னா போதும். ஓகேவா? இல்லை நான் புதுசாக வாங்கி புதுசாக அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை கொண்டுட்டு போங்க. ஓகேவா? அடுத்து அரசால் கனரக ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் விலை பேச்சு அசல் நடத்துனர் உரிமம் 12/4/2003 எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மற்றும் நடத்துனர் வில்லை பேச்சு கண்டக்டர் பேச்சுனா சரிங்களா? அதாவது அசல் கனரக ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் வில்லை பேஜ் அசல் நடத்துனர் உரிமம். நடத்துனர் உரிமம் வந்து பார்த்தீங்கன்னா 24 அது ஏப்ரல் 20க்கு முன்னாடி எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மற்றும் என்னென்ன 10th மார்ச் சொல்லிட்டேன். 1 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்று, 2 ஹெவி லைசன்ஸ் பேஜ், கண்டக்ட் லைசன்ஸ் பேஜ். ஓகேங்களா? இது வந்து கொண்டு போனோம். அடுத்ததான் வந்து முதலுதவி சான்றிதழ் ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட். சரிங்களா? நீங்க ஐஐடியில் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட். அப்புறம் 18 மாதம் கனரக வாகன ஓட்டுநர் பணியில் 18 மாத முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயம். அப்ப நீங்க வந்து அப்ளிகேஷன்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருப்பீங்க. ஆனா இவங்க வந்து குறைஞ்சபட்சம் 18 மாசம் தான் கேட்குறாங்க. அதனால நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு கொண்டு போனாலும் ஓகே தான். இல்ல நீங்க 4 வருஷம் போட்டிருக்கீங்க, 3 வருஷம் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் கொண்டு போகணும். உங்க மனசு உறுத்தலா இருந்தா இங்க கனரக வாகன ஓட்டுநர் பணியில் 18 மாதம் முன் அனுபவ சான்றிதழ் கட்டாயம் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்களோ அப்ளிகேஷன்ல அந்த இயருக்கு வந்து வாங்கிட்டு போங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அரசு மருத்துவமனையில் உதவி சிவில் மருத்துவ அலுவலரின் அந்தஸ்திற்கு குறையாத மருத்துவரால், அது அரசு மருத்துவமனையில் போட்டாங்க, வழங்கப்பட்ட பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். சரிங்களா? பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஓகே. கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட அது அரசு மருத்துவமனையில் உதவி சிவில் மருத்துவ அலுவலரின் அந்தஸ்தை குறையாத ஓகே. அது பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். 1 அரசு கண் மருத்துவமனையில் உள்ள அரசு மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்ட கண் பார்வை விஷன் சர்டிஃபிகேட். சரிங்களா? விஷன் சர்டிஃபிகேட், பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் விஷன் சர்டிஃபிகேட். அப்புறம் அரசு மருத்துவமனையில் உள்ள அரசு மருத்துவரால் வழங்கப்பட்ட ஹியரிங் டெஸ்ட், காது கரியா கேட்கிறாங்க, அது ஹியரிங் டெஸ்ட், காது கேட்கும் திறன் பரிசோதனை சான்று, மற்றும் டாலரன்ஸ் சர்டிஃபிகேட், சகிப்பு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 சர்டிஃபிகேட் என்னென்னது? பிசிக்கல், உடம்பு ஃபுல் பாடி பிசிக்கல், ஐ காது, டாலரன்ஸ். இந்த 4 சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் ஜிஹெச்ல உள்ள டாக்டர்கிட்ட தான் வாங்கணும். சரிங்களா? பிசிக்கல் ஃபிட்னஸ், ஐ சர்டிஃபிகேட்டு, ஹியரிங் சர்டிஃபிகேட்டு, டாலரன்ஸ் சர்டிஃபிகேட். ஓகேவா? மேற்படி அனைத்து சான்றிதழ் நகல் ஒரு செட் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கும் போதே ஒரிஜினல் தான் கொடுப்பாங்க. அது வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுக்கு வந்து இன்னொரு காப்பி மாதிரி அவங்க கேட்டு இன்னொரு சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நீங்க வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரை செய்யப்பட்டவராக இருப்பின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவை புதுப்பித்ததற்கான அத்தாட்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு பதிவு. நீங்க எம்ப்ளாய்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நம்பர் இருக்கு அப்படின்னா அதை ரினியூவல் பண்ணிட்டு, இப்போ ரினியூவல் டேட் இருந்துச்சு கரெக்டா இருக்கு, ரன்னிங்ல இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரினியூவல் பண்ணாம இருந்துச்சுன்னா ரினியூவல் பண்ணிட்டு அதை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. பெயர் வில்லையோட நேம் பேஜ் கூடிய காக்கி சீருடை அணிந்து வர வேண்டும். நேம் பேஜ் தெரியும், நீங்க டிப்போல பக்கத்துல டிப்போல போனாலே நேம் பேஜ் எப்படின்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, டிரைவர் கண்டக்டரை பார்த்து நேம் பேஜ் எப்படிங்க இருக்குன்னு கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதனால நேம் பேஜ் வந்து நேம் பேஜோட
காக்கி யூனிஃபார்ம்ல போகணும். சரிங்களா? காக்கி யூனிஃபார்ம்ல போகணும். மேற்குறிப்பிட்ட ஆவணங்களில் தவறான சான்றிதழ் அளிப்பவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டா கொண்டு போங்க. சரிங்களா? அப்புறம் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரீசெண்டா எடுத்தேன். அதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது கையில வச்சுட்டு கொண்டு போகாதீங்க. காசுலாம் எப்பெல்லாம் செலவழிக்க யோசிக்காதீங்க. ரீசெண்டா இப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுங்க. அதை கொண்டு போங்க. மேலே கூறப்பட்ட அடிப்படை தகுதிகள் இல்லாதவர்கள் சான்றிதழ் சரிபார்க்க ஆதார தேவையில்லை. கைட்டு எனக்கு 155 தான் இருக்கு அப்படின்னு நீங்க போக தேவையில்லை. நாங்க போனாலும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. வெயிட் 45 கிலோ தான் இருக்கு, போனாலும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டா இருந்துச்சு, நான் பேஜ் மட்டும் தான் போட்டிருந்தேன், ஹெவி எடுக்கல, நான் போலாமான்னா பாத்தீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க. சரிங்களா? கரெக்டா சர்டிஃபிகேட்ல எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும் போங்க. நான் சும்மா அப்ளை பண்ணி பார்க்கறதுக்காக போனேன், அங்கெல்லாம் போனாங்கன்னா அவ்வளவுதான். சரிங்களா? அவங்க சொல்லியிருக்காங்க, நான் சொல்லல. சட்டப்பூர்வமான இல்லைன்னா போகாதீங்கன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் கரெக்டா கொண்டு போங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஓகேவா? டவுட் இருந்தா கமெண்ட்ல இன்னைக்கே தெரியுங்க. இன்னைக்கு நைட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? என்னென்ன கேட்டு அப்படின்ட்டு. நம்ம கவர்மெண்ட் 4 சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் எடுக்கணும். எல்லாருமே 23 மார்க்குக்கெல்லாம் வந்திருக்கு. அதுக்கு மேல உள்ள அந்த மார்க் உள்ளவங்க எல்லாருமே இப்பயே இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? என்ன டவுட் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. அவங்களுக்கு டீட்டெயில அடுத்த வீடியோல பண்றேன். ஓகேங்களா? அதே போல டிரைவிங் ஸ்கில்லுக்கு தனியா நான் ஒரு வீடியோ பண்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப்பை போட்டுட்டு வந்து கூட உங்களுக்கு பேச சொல்றேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறேன். நான் முதல்ல அதைத்தான் சொல்லணும். காலையில நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க. ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனால பேசவும் கூட முடியல. இருந்தாலும் உங்களுக்கான வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? வாழ்த்துக்கள். சிறப்பாக பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம ஒரு பெரிய வெற்றி விழால சந்திப்போம். நன்றி, வணக்கம்.